நிறைய பேருடைய வாழ்க்கையை மாற்றின ஒரு யோகியின் சுயசரிதை புத்தகத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். எல்லாரோட வாழ்க்கையிலையும் ஒரு மேஜிக் கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை வர வைக்கிற ஒரு அற்புதமான புத்தகம்னு கூட சொல்லலாம். இந்த சுவாரஸ்யமான புத்தகத்தில் நம்ம எல்லா சாப்டர்ஸும் 1 by 1 பார்க்க போகிறோம். இந்த புத்தகம் பரமஹம்ச யோகானந்தருடைய வாழ்க்கை வரலாறு பற்றியது. இதில் அவருடைய குருதேவர் ஸ்ரீ யுக்தேஸ்வரரோட நடந்த சில நிகழ்வுகளை பற்றி அவர் குறிப்பிட்டிருக்காரு. யுக்தேஸ்வரரோட குருதேவர் லகிரி மகாசாயருடைய நிகழ்வுகளை பற்றியும் அந்த புத்தகத்தில் அவர் கொடுத்துருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் மகா அவதார் பாபாஜி பற்றிய குறிப்புகளும் இந்த புத்தகத்தில் அவர் சொல்லியிருக்காரு. நம்மளை வேற ஒரு மாயாஜல உலகத்துக்கே கூட்டிகிட்டு போகக்கூடிய ஒரு அற்புதமான புத்தகம். வாங்க இந்த புத்தகத்தை விரிவாக பார்க்கலாம். அத்தியாயம் 1, என் பெற்றோரும் பிள்ளை பருவமும். என்னோட குழந்தை பருவ நினைவுகள் முன் ஜென்மங்களோட தொடர்ச்சி மாதிரி இருக்கும். முன் ஜென்மத்தில் இமயமலை பனிச்சாரல்களில் இருந்த பல யோகிகளில் நானும் ஒருத்தனா அங்கே வாழ்ந்திருக்கேன். இருந்தும் குழந்தை பருவத்தில் என்னோட இயலாமையினால் ஏற்பட்ட சில அவமானங்கள் பற்றி இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்குது. உணர்ச்சிகளை சுதந்திரமாக வெளிப்படுத்த தெரியாமல் அந்த திறமை இல்லாததை நினச்சி ரொம்பவே நான் வருத்தப்பட்டிருக்கேன். என்னோட உடல் பலவீனத்தை நினைக்கும் போது நிறைய பிரார்த்தனைகளும் செய்திருக்கிறேன். அடிக்கடி என்னுடைய உடல் சரியில்லாமல் போகுது, அதனால எனக்கும் மன கஷ்டம் ஆகுது. அதை எப்படி சரி பண்ணுறதுன்னு புரியாமல் என்னோட பெற்றோர் தவிக்கிறத நான் பார்த்துருக்குறேன். மகிழ்ச்சி நிறைந்த தருணங்களும் என்னோட வாழ்க்கையில் நிறைய இருந்திருக்கு. என்னோட தாயுடைய சீராட்டல், பேச சொல்லி கொடுத்த நினைவுகள், நடக்க கற்றுக் கொடுத்த அழகான நினைவுகளும் எனக்கு இருக்குது. நான் வடகிழக்கு இந்தியாவில் இமயமலைக்கு பக்கத்தில் கோராக்பூரில் 1893 ஜனவரி 5ஆம் தேதி பிறந்தேன். இங்கே தான் என்னோட முதல் 8 வருடங்கள் கழிந்தது. நாங்கள் 4 பெண் பிள்ளைங்க, 4 ஆண் பிள்ளைங்க, மொத்தம் 8 பேர். என்னோட தாய் தந்தை வங்காளிய தேசத்தை சேர்ந்தவங்க. இருவருமே தெய்வத்தன்மை கொண்ட அன்பானவங்க. அதனால எங்கள் 8 பேருக்கும் அமைதியாக வாழ ஒரு அழகான இடமாக இருந்துச்சு. அப்பா பகவதி சரண் கோஷ் அன்பும் ஆழ்ந்த சிந்தனையும் சில சமயத்தில் கண்டிப்பு உடையவராக இருந்திருக்கிறாரு. அவர்கிட்ட நாங்கள் ரொம்ப பிரியத்தோடு இருந்தாலும் மரியாதை காரணமாக கொஞ்சம் விலகியே இருந்தோம். அவர் ரொம்ப திறமை வாய்ந்த கணித மேதையாகவும் சாஸ்திர நிபுணருமான அவர் தன்னுடைய அறிவால் வழிநடத்தப்பட்டார். ஆனால் தாயார் இதயங்களுடைய அரசியாக இருந்து எங்களுக்கு அன்பால் கற்றுக் கொடுத்தாங்க. எங்கள் அப்பா தினமும் வேலை முடித்து வீட்டுக்கு வர நேரத்துக்கு எங்கள் அம்மா 8 பேருக்குமே புது துணி உடுத்தி அலங்காரம் செஞ்சு விடுவாங்க. எங்கள் அப்பா ரயில்வே துறையில் பெரிய ஒரு பதவியில் இருந்தார். தேவைப்படுற எல்லாருக்குமே தாராளமாக அள்ளி கொடுக்குறவங்க தான் எங்கள் அம்மா. அப்பாவும் கனிவான குணம் கொண்டவர் தான். ஆனாலும் அவருக்குன்னு ரூல்ஸ் எல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினைப்பார். வரவு செலவு கணக்கெல்லாம் கொஞ்சம் கராராக இருப்பார். ஒரு தடவை எங்கள் அம்மா எங்கள் அப்பாவோட மொத்த காசையும் 15 நாளில் காலி பண்ணிட்டாங்க. ஏழைகளுக்கு அன்னதானம் பண்ணுறதுலையே எல்லாமே கரைஞ்சி போச்சு. அதனால் எங்கள் அப்பா, நீ உன்னோட தான தர்ம காரியத்தை தயவு செஞ்சு சமாளிக்கிற அளவில் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லவும் எங்கள் அம்மாவுக்கு வேதனை ஆகிடுச்சு. கோச்சிக்கிட்டு குதிரை வண்டியை வர சொல்லுங்க, நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்கள் எல்லாரும் ரொம்ப அதிர்ச்சி அடைஞ்சு அழுது புலம்ப ஆரம்பிச்சிட்டோம். நல்லவேளை அந்த நேரம் பார்த்து எங்கள் தாய் மாமா அங்கே வந்தார். அவர் அப்பாவோட காதில் சில அனுபவமிக்க வார்த்தைகளை சொன்னார். அதுக்கப்புறம் எங்கள் அப்பா கனிவாக பேசி எங்கள் அம்மாவை சமாதானப்படுத்திட்டாரு. எங்கள் அம்மாவும் மகிழ்ச்சியாக வீட்டுக்குள்ளே வந்துட்டாங்க. குதிரை வண்டியை திருப்பி அனுப்பிட்டாங்க. எப்படியோ இந்த சண்டை அன்னைக்கு சுமூகமாக முடிஞ்சுது. கஷ்டத்தில் நம்ம வீடு தேடி வர அபாக்கியவதிக்கு ஒரு 10 ரூபா தான் கொடுங்களேன் அப்படின்னு எங்கள் அம்மா எங்கள் அப்பா கிட்ட கேட்டாங்க. 10 ரூபாய் எதுக்கு, 1 ரூபாயே போதுமானது அப்படின்னு சொல்கிறாரு. அதோட தொடர்ச்சியாக சொல்கிறாரு, எங்கள் அப்பா இறந்தப்ப எனக்கு முதல் தடவையாக ஏழ்மையை பற்றிய அனுபவம் கிடச்சிது. ரொம்ப தூரம் நடந்து பள்ளிக்கூடம் போகிறப்ப காலை உணவு ஒரு சிறிய வாழைப்பழம் மட்டும்தான். அதுக்கப்புறம் கல்லூரி படிப்பு செலவுக்கு மாதம் 1 ரூபாய் உதவி செய்ய சொல்லி ஒரு பணக்காரர்கிட்ட கேட்டப்ப 1 ரூபாயே உனக்கு அதிகம் அப்படின்னு சொல்லி நிராகரிச்சிட்டாரு அப்படின்னு இந்த சோக கதையை அவங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லியிருக்காங்க. பார்த்தீங்களா, அந்த 1 ரூபாய் நிராகரிப்பு உங்களுக்கு எவ்வளோ கசப்பான நினைவுகளை கொடுத்துருக்கு அப்படின்னு அம்மா சரியாக கேட்குறாங்க. என்னைக்கும் நடந்த அந்த நிராகரிப்புகளை இன்றைக்கும் வேதனையோடு அதை நினைவுபடுத்துகிறீங்க. அந்த மாதிரி தான் அவசரமாக தேவைப்படுற 10 ரூபாய் மறுக்கப்படுவதை உங்களை போலவே இந்த பெண்ணும் வேதனையோட பிற்காலத்தில் நினைவு கொள்ளணும் அப்படின்னு நீங்கள் விரும்புகிறீங்களா அப்படின்னு அம்மா அப்பா கிட்ட கேட்டாங்க. உனக்கு தான் வெற்றி, இந்த அப்படி 10 ரூபாய் நோட்டு, இது என்னுடைய நல் வாழ்த்துக்களோடு அவகிட்ட கொடு அப்படின்னு சொல்லிடுறாரு.
எந்த ஒரு புது யோசனைக்கும் என்னுடைய அப்பா முதல்ல இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய சுபாவம் உடையவர் தான். ஆனால் என்னுடைய அன்னை சமாளிக்கிற மாதிரி நல்ல விஷயங்களை சொல்லி புரிய வைப்பாங்க. அதுக்கப்புறம் அதை ஒத்துக்குவார். எதையுமே உடனே ஒத்துக்கொள்வதில் அவருக்கு ஒரு தயக்கம் இருந்துச்சு. ஏன்னா உண்மையிலே சிந்திச்சு செயல்படணும் அப்படின்ற கொள்கையை அவர் மதிக்கிறாரு. தந்தையோட தீர்ப்புகள் எப்போவுமே நியாயமாகவும் சரி சமமாகவும் இருந்ததை நானே பார்த்துருக்குறேன். என்னோட பல வேண்டுகோள்கள், அது விடுமுறையில் சுற்றுலா பயணமாக இருக்கலாம், அல்லது புது மோட்டார் சைக்கிள் வாங்குவதாக இருந்தாலும் சரி, ஓரிரு நியாயமான காரணங்களை நம்ம சொன்னோம் அப்படின்னா கண்டிப்பாக அதை பூர்த்தி செய்திருவார். என்னோட தந்தையும் பெருசாக அவருக்குன்னு எதுவும் செஞ்சுக்கிட்டதில்லை. உதாரணமாக அவர் சினிமாவுக்கு கூட போனதில்லை. பல ஆத்ம சாதனைகளில் ஈடுபடுறதும் பகவத்கீதையை படிக்கிறதும் தான் அவரோட பொழுதுபோக்காக இருந்துச்சு. எல்லா ஆடம்பரங்களையும் துறந்து தான் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தார். அதிகாரத்துக்காக பணம் சேர்க்கறதுல என்னுடைய தந்தைக்கு ஆர்வமே இல்லை. ஒரு தடவை அவர் கல்கத்தா நகர வங்கியை தொடங்கி அதை முறைப்பட செயல்பட வச்சதுக்கப்புறம் எந்த விதமான பங்குகளையும் ஏற்று லாபம் அடைய மறுத்துட்டாரு. தன்னோட ஓய்வு நேரங்களில் ஒரு பொது கடமையை செய்யறதுக்கு மட்டுமே விரும்பினார், அவ்வளவுதான். என்னோட பெற்றோர்கள் அவங்களுடைய திருமண வாழ்க்கையுடைய தொடக்க காலத்தில் காசியில் வசித்த லஹிரி மகாசாயர் அப்படின்ற மகானுக்கு சீடர்களாக இருந்தாங்க. இந்த தொடர்புனாலேயே என் தந்தை கிட்ட காணப்பட்ட மன கட்டுப்பாட்டு உணர்வு உறுதி செய்யப்பட்டது. ஏன்னா என்னுடைய மூத்த சகோதரி ரோமா கிட்ட என்னுடைய அம்மா சொல்லியிருக்காங்க, உன்னுடைய தந்தையும் நானும் வருடத்துக்கு ஒரு முறை தான் மகட்பேறு வேண்டி கணவன் மனைவியாக இருப்போம் அப்படின்னு குறிப்பிட்டதாக செய்தி ஒன்று சொன்னாங்க. தந்தையார் லஹிரி மகாசாயரை வங்காள நாக்பூர் ரயில்வேயில் வேலை செஞ்ச அவினாஷ் பாபு மூலமாக தான் சந்திச்சிருக்கிறாரு. உன்னோட தந்தையார் எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் லஹிரி மகாசாயருடைய சீடரானார் அப்படிங்கிறத நீ எப்போதாவது கேள்விப்பட்டிருக்கியா அப்படின்னு சுவாரஸ்யமான ஒரு கேள்வியை அவினாஷ் பாபு கேட்குறாரு. அப்போது இல்லை அப்படின்ற ஒரு பதிலை சொல்லவும் அந்த கதையை அவர் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. பல வருஷங்களுக்கு முன்னாடி, நீ பிறக்கிறதுக்கும் முன்னாடி, நான் உன்னுடைய தந்தை கிட்ட கீழே வேலை செஞ்சுட்டு இருந்தப்போ என்னோட குருதேவரை நான் சந்திக்கிறதுக்காக ஒரு வாரம் எனக்கு லீவ் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தேன். உன்னுடைய தகப்பனார் அந்த திட்டத்தை ஏளனம் செஞ்சார். நீ என்ன மதவெறியால்னா போக போறியா அப்படின்னு கேட்டுட்டு, இதுக்கெல்லாம் எனக்கு விருப்பம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு விடுப்பு கொடுக்கறதையும் மறுத்துட்டாரு. அன்னைக்கு நான் ரொம்ப வருத்தத்தோட தோப்பு வழியாக நடந்து போயிட்டு இருக்கும்போது பல்லக்கில் வந்துட்டு இருந்த உன்னுடைய தந்தையை நான் சந்தித்தேன். அவர் என்னை பார்த்ததும் வேலையாளர்கள் எல்லாத்தையும் அனுப்பிட்டு என் கூட நடக்கிறதுக்கு தொடங்கினார். என்னை சமாதானப்படுத்துகிற முறையில் எல்லா வெற்றிகளையும் அடையிறதுக்கும் லாபத்தை சம்பாதிக்கிறதுக்கும் சில வழிகளை சொன்னார். நான் விருப்பமில்லாத அதை கேட்டுக்கிட்டே அப்படியே நடந்து வந்துட்டு இருந்தேன். ஆனால் என்னுடைய இதயம் லஹிரி மகாசாயா அப்படின்ற ஒரு வார்த்தைகளை மட்டுமே தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வந்தேன். அப்போது மாலை கதிரவனுடைய கிரகணங்கள் உயரமாக வளர்ந்து கிடந்த கோரை புற்களுடைய அலைவரிசைகளில் மகுடம் சுட்டி கொண்டிருந்த ஒரு அமைதி நிறைந்த வரப்புக்கு எங்கள் பாதை எங்களை இட்டு சென்றது. நாங்கள் அப்படியே ஒரு வியந்த ஒரு மாதிரி நடந்து போயிட்டுருக்கும்போது அங்கே வயலில் எங்களுக்கு ரொம்ப அருகில் மகா குருவுடைய உருவம் திடீர்னு தோன்றுச்சு. பகவதி, நீ வேலை செய்கிறவங்க கிட்ட ரொம்ப கடுமையாக நடந்துக்கிற. அவருடைய குரல் திகைத்து நின்று எங்களுடைய காதில் கணீர்னு வந்து மோதிச்சு. அவர் தோன்றியது போலவே மாயமாக மறைஞ்சும் போயிட்டாரு. நான் மண்டியிட்டு வணங்கியவாறு லஹிரி மகாசாயா, லஹிரி மகாசாயா அப்படின்னு நான் கூப்பிட்டேன். சில வினாடிகளுக்கு ஆடாம அசையாம திகைப்புற்று உன்னுடைய தந்தை நின்றுட்டாரு. உனக்கு சிபாரிசு செய்கிறதுக்காக நினச்ச மாத்திரத்தில் தோன்றும் திறன் இருக்கிற மகான் லஹிரி மகாசாயரை நான் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். நான் என்னோட மனைவியோட வந்து அவரோட மெய்ஞான பாதையில் எங்களுக்கோ வழிகாட்டி உபதேசம் செய்ய சொல்லி கேட்க போகிறேன். நீ எங்களை அவர்கிட்ட அழைச்சிட்டு போவியா? ஓ, தாராளமா. மிக்க அதிசயமான முறையில் என்னோட பிரார்த்தனைக்கு விடை கிடைச்சிருந்தனாலையும் நிகழ்ச்சிகளெல்லாம் சீக்கிரமாக எனக்கு சாதகமாக அமைஞ்சதுனாலையும் என்னோட மனசு மகிழ்ச்சியால் நிறைஞ்சிருந்தது. அடுத்த நாள் மாலை நானும் உன்னோட பெற்றோரும் காசிக்கு ரயிலில் புறப்பட்டோம். மறுநாள் காசி அடைஞ்சதோ கொஞ்ச தூரத்துக்கு ஒரு குதிரை வண்டியில் போனோம். அதுக்கப்புறம் நாங்கள் குருதேவர் வசிக்கிற தனிமையான வீட்டுக்கு குறுகலான சந்து வழியாக நடந்தே செல்ல வேண்டி இருந்துச்சு. அவரோட அந்த சிறு கூடத்தை அடைஞ்சு நாங்கள் தன்னோட வழக்கப்படியே பத்மாசனமிட்டு அமர்ந்திருக்கிற குருதேவரை நாங்கள் வணங்கினோம். அவர் தன்னோட கண்களை சிமிட்டியவாறு ஊடுருவும் பார்வையை உன்னுடைய தந்தையை நோக்கி திருப்பினார்.
பகவதி, நீ உன் கூட வேலை செய்கிறவங்க கிட்ட ரொம்பவே கடுமையாக நடந்துக்கிற. 2 நாளுக்கு முன்னாடி புல்வெளியில் உச்சரித்த அதே சொற்கள். அதுக்கப்புறம் சொன்னார், என்கிட்ட வரதுக்கு நீ அவினாஷுக்கு அனுமதி கொடுத்தது பற்றியும் அவன் கூட நீயும் உன்னோட மனைவி வந்தது பற்றியும் நினச்சி எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சி. அவர் மெய்ஞான பயிற்சியான கிரியா யோகத்தை உன்னோட பெற்றோருக்கு அவர் மகிழ்ச்சியோட உபதேசிச்சாரு. குருவோட தரிசனம் கிடைச்சதுக்கப்புறம் மறக்க முடியாத அந்த நாள்லேருந்து நானும் உன்னோட தந்தையும் சக சீடர்கள் அப்படின்ற முறையில் நெருங்கிய நண்பர்களாக மாறினோம். லஹிரி மகாசாயர் உன்னோட பிறப்பில் தீவிர அக்கறை காட்டினார். உன்னோட வாழ்க்கை நிச்சயமாக அவரோட வாழ்க்கையை இணைக்க பெறும், குருதேவருடைய ஆசி என்றும் பொய்க்காது அப்படிங்கிறதையும் சொல்கிறாரு. நான் இந்த உலகத்தை அடைஞ்ச கொஞ்ச காலத்துக்குள்ளேயே லகிரி மகாசாயர் இந்த உலகத்தை விட்டு நீங்கிட்டாரு. ஒரு அழகான சட்டத்திற்குள்ளே வைக்கப்பட்டிருந்த அவரோட புகைப்படம் தந்தை மாற்றலாகி சென்ற எல்லா ஊர்லேயுமே எங்கள் குடும்ப பூஜை அறையை அலங்கரிச்சுது. நானும் என்னோட அன்னையும் பல காலை மாலைகளில் நாங்களாகவே ஏற்படுத்தி கொண்ட பூஜை அறையில் மலர்களை மணமிக்க சந்தன குழம்புல தோய்த்து அர்ப்பணம் செய்து தியானிச்சிருக்கிறோம். நாங்கள் சாம்பிராணி முதலான நறுமண பொருட்களோட எங்கள் இறை உணர்வையும் இணைத்து லகிரி மகாசாயரிடம் முழுமையாக வெளிப்பட்ட தெய்வீகத்தன்மையை நாங்கள் வணங்கினோம். அந்த படம் என்னுடைய வாழ்க்கையில் மாபெரும் விளைவை ஏற்படுத்துச்சு. நான் வளர வளர லகிரி மகாசாயரை பற்றிய எண்ணமும் எனக்குள்ளே வளர்ந்துக்கிட்டே வந்துச்சு. நான் தியானத்தில் இருக்கிறம்போது புகைப்படத்தில் இருந்த அவருடைய உருவம் வெளியே வந்து மனித உருவில் என் முன்னாடி அமர்வதை நான் அடிக்கடி பார்த்துருக்கேன். ஒளி படைச்ச அவருடைய அந்த பாதங்களை நான் தொடர்றதுக்கு முயற்சிக்கும் போது அந்த உருவம் மாறி மீண்டும் படமாகிடும். என்னோட குழந்தை பருவம் குமரப்பருவமாக மாறின தருணத்தில் லகிரி மகாசாயருடைய உருவம் சிறு படச்சட்டத்திலிருந்து வெளிப்பட்டு உருமாறி என்னோட மனசில் உயிரோடு தங்கி ஒளி ஊட்டினதை நான் பார்த்துருக்கேன். எனக்கு சோதனையோ குழப்பமோ ஏற்பட்ட நேரங்கள்லாம் நான் அடிக்கடி அவர்கிட்ட தான் பிரார்த்தனை செஞ்சுருக்கேன். அந்த சமயத்தில் எனக்குள்ளே அவர் காட்டின ஆறுதலான வழிமுறைகளை நான் கண்டேன். முதலெல்லாம் அவர் உயிரோடு இல்லையே அப்படின்னு நான் ரொம்பவே வருத்தப்பட்டிருக்கேன். அவர் மறைபொருளாக எங்கேயும் இருக்கிறத நான் அறிந்த பிறகு எனக்கு அந்த வருத்தமே இல்லை. எனக்கு 8 வயசு இருக்கும்போது லகிரி மகாசாயருடைய புகைப்படத்து மூலமாக அவரோட அருளால் ஆச்சரியமான விதத்தில் நான் உடல் நலமுற்றேன். இந்த அனுபவம் அவர் மேலே இருந்த அன்பை எனக்கு தீவிரமாக்குச்சு. வங்காளத்தில் இச்சாபூரில் உள்ள எங்கள் குடும்ப பண்ணையில் இருந்தப்போ நான் ஆசிய காலராவால் தாக்கப்பட்டிருந்தேன். உயிருக்கே ஆபத்தான நிலை அது. மருத்துவர்களால் எதுவுமே செய்ய முடியல. என்னோட படுக்கை அருகில் அமர்ந்திருந்த என்னோட தாய் சுவரில் மாட்டப்பட்டிருந்த லகிரி மகாசாயருடைய படத்தை பார்க்கும்படி பரபரப்போட கையை அசைச்சாங்க. மனத்தால் அவரை வணங்கு, நான் கையை கூட தூக்கி கும்பிட எனக்கு சக்தி இல்லை அப்படிங்கிறத என்னுடைய அன்னை தெரிஞ்சிருந்தாங்க. நீ உண்மையான பக்தியோட உள்ளத்துக்குள்ள அவரை மண்டியிட்டாலே போதும், உன் உயிர் காப்பாற்றப்படும். அவரோட புகைப்படத்தை நான் உற்று நோக்கியப்போ அந்த கண்களை கூச வைக்கக்கூடிய ஒரு ஒளி என்னையும் அந்த அறையையும் சூழ்ந்திருந்துச்சு. அதுக்கப்புறம் என்னோட குமட்டலும் கட்டுக்கடங்காத மற்ற அறிகுறிகளும் மறைஞ்சுது. நான் நலமடைஞ்சேன். வழக்கமாக உயிருக்கு ஆபத்து விளைவிக்கிற அந்த வியாதியிலிருந்து என்னை உடனே மீட்ட அந்த பேரொளியை என்னுடைய அன்னையும் தெரிஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது எனக்கு புரிஞ்சுது. அந்த புகைப்படம் விலை மதிக்க முடியாத என்னோட அரிய பொக்கிஷங்களில் ஒன்று. லகிரி மகாசாயர் தன்னோட கையாலேயே தன்னுடைய தந்தைக்கு கொடுத்ததுனால அது ஒரு புனித அதிர்வலைகளை பெற்றிருந்துச்சு. முதல்ல அந்த படம் எப்படி பிடிக்கப்பட்டுச்சு அப்படிங்கிறத நினைக்கும்போது எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக ஆச்சு. நான் அந்த கதையை என்னுடைய தந்தையோட சகோதர சீடர் காளிகுமார் ராய் மூலமாக தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த மகானுக்கு யாரும் தன்னை புகைப்படம் எடுக்கிறதுல விருப்பம் இல்லை. அதனால எப்போவுமே அவர் மறுப்பு தெரிவிச்சிட்டு இருந்ததுனால காளிகுமார் ராய் உள்ளிட்ட ஒரு சில பக்தர்கள் குழுவாக சேர்ந்து புகைப்படம் எடுத்தாங்க. கழுவிய படத்தில் எல்லா சீடர்களுடைய உருவங்களும் ரொம்ப தெளிவாக பதிஞ்சிருந்துச்சு. ஆனால் நடுவில் இருந்த லகிரி மகாசாயருடைய உருவம் நியாயமாக இருக்க வேண்டிய இடத்துல காலியாக இருக்கிறத பார்த்து எல்லாரும் ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க.
இதை பற்றி எல்லாருக்குமே ரொம்ப ஆச்சரியமாயிடுச்சு. கங்காதர் பாபு அப்படின்ற புகைப்பட நிபுணனான ஒரு மாணவன் மறைஞ்சிக்கிட்டு இருக்கிற அந்த உருவம் என்கிட்டேருந்து தப்பிக்க முடியாது அப்படின்னு பெருமை பேசிட்டு, அடுத்த நாள் காலையில் குரு ஒரு திரை முன்னாடி மரக்கட்டில் பத்மாசனத்தில் அமர்ந்திருக்கிறத பார்த்துட்டு அவர் எப்படியாவது நம்ம புகைப்படம் எடுக்கணும் அப்படின்னு முடிஞ்ச அளவுக்கு ஒரு 12 புகைப்படங்களை எடுக்கிறாரு. ரொம்ப முன்னெச்சரிக்கையோடு தான் போனார். எப்படியாவது படத்தை பிடிச்சிடணும் அப்படின்னு பேராசையோடு எடுத்துகிட்டு போகிறாரு. அதுக்கப்புறம் அந்த படத்தை கழுவும் போது அந்த மரக்கட்டில் எல்லா உருவங்களும் இருந்துச்சு. ஆனால் அவருடைய உருவம் மட்டும் அங்கே இல்லை. செருக்கு அழிந்த கங்காதர் பாபு கண்ணீரோட தன்னோட குருவை நாடி வந்தார். பல மணி நேரம் கழித்த பிறகு ஆழ்ந்த பொருளுடைய குறிப்போட லகிரி மகாசாயர் தன்னுடைய மௌனத்தை கலைச்சாரு. நான் ஆன்மா, கண்ணுக்கு புலனாகாமல் எங்கும் வியாபித்துள்ளதை உன்னோட கேமரா பிரதிபலிக்க முடியுமா? முடியாது என்பதை அறிந்தேன். ஆயினும் புனித மகானே, உங்களுடைய உடற்கோவிலின் படம் ஒன்று எனக்கு வேணும் அப்படின்னு அன்போடு நான் விரும்புகிறேன். உங்ககிட்ட நான் கேட்குறேன். என்னோட நோக்கம் குறுகியது. உங்களுக்குள்ள பரம்பொருள் முழுமையாக வியாபிச்சிருக்கு அப்படிங்கிறத இன்னைக்கு வரைக்கும் நான் அதை அறிஞ்சதே இல்லை. சரி, நாளைக்கு காலையில் வா, நான் என்னை படம் பிடிக்கிறதுக்கு உனக்கு வாய்ப்பு தரேன் அப்படின்னு அனுப்பிடுறாரு. மறுபடியும் அந்த புகைப்படக்காரர் தன்னோட கேமராவை இயக்குனாரு. ஆனால் இந்த தடவை அந்த தெய்வீக உருவத்தை காண முடியாதபடி அதிசயமாக உருமாற்றம் செய்கிறதெல்லாம் விட்டுட்டு படத்தில் நன்கு பதிஞ்சிருந்துச்சு. அந்த மகான் தன்னை இன்னொரு படம் பிடிக்க விருப்பவே படலை. அதுதான் அவர் கடைசியாக எடுத்துக்கிட்ட ஒரு புகைப்படம். இந்த குருவோட படத்தில் இருக்கிற சக்தியினால் நான் உடல் நலமுற்ற ஒரு சில நாட்களுக்குள்ளேயே மகத்தான ஒரு ஆன்மீக தரிசனத்தை நான் கண்டேன். ஒரு காலை வேளையில் என்னுடைய படுக்கையில் நான் உட்கார்ந்திருந்தபடி ஒரு ஆழ்ந்த தியானத்தில் ஈடுபட்டிருந்தேன். மூடிய கண்களுக்கு இருளுக்கு பின்னாடி என்ன இருக்குது அப்படின்னு உள் மனதில் ஒரு ஆராய்ச்சி எண்ணம் வலுவாக எழுந்துச்சு. உடனே என்னுடைய அகக்கண்ணுக்கு உள் நோக்கி ஒரு பேரொளி உருண்டதை நான் பார்த்தேன். என்னோட நெற்றிக்குள்ள ஒளிர்ந்த ஒரு பெருந்திரையில் மலை குகைகளில் தியான கோலத்தில் உட்கார்ந்திருந்த தெய்வ தவ முனிவர்களுடைய உருவங்கள் சிறிய திரைப்படங்கள் போல எனக்கு தோன்றுச்சு. நீங்கள் யார்? நான் கேட்க ஆரம்பித்தேன். நாங்கள் இமாலயத்தில் உள்ள யோகிகள். அந்த தெய்வீக விடையை வர்ணிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. என்னுடைய மனம் மகிழ்ச்சியில் துள்ள ஆரம்பிச்சிருச்சு. ஆஹா, நானும் இமாலயத்துக்கு வந்து உங்களை போல ஆகிறதுக்காக ஏங்குறேன். அந்த தோற்றம் மறைஞ்சுது. இருந்தாலும் அந்த வெள்ளி கிரகணங்களோட பேரொளி என்னால் அதை மறக்கவே முடியல. இந்த அதிசய ஒளி யாது? நான் ஈஸ்வரன், நான் ஒளி. அந்த குரல் மேகங்களின் முழக்கம் போல இருந்துச்சு. நான் உன்னோட இரண்டரை கலக்க விரும்புகிறேன். என்னோட தெய்வீக பரவச நிலையில் நான் மெல்ல விடுபட்ட போது இறைவனை தேட வேண்டும் அப்படின்ற ஒரு நிரந்தரமான ஆசை எனக்குள்ள நிலச்சிடுச்சு. அவன் என்றும் புதிய அழியாத பேரின்பம். இந்த நினைவு அந்த தரிசனம் பெற்றதுக்கப்புறம் நெடுங்காலத்திற்கு நீடிச்சுது. இன்னொரு இளமைக்கால நினைவும் குறிப்பிடத்தக்கது. ஏன்னா அந்த நிகழ்ச்சியின் விளைவாதான் என்னோட உடலில் ஏற்பட்ட ஒரு வடு இன்னைக்கும் அது இருக்குது. நானும் என்னோட அக்கா உமாவும் ஒரு நாள் அதிகாலையில் எங்களோட கொராக்பூர் வீட்டு வளாகத்தில் ஒரு வேப்ப மரத்து அடியில் நாங்கள் உட்கார்ந்துருந்தோம். வேப்பம் பழங்களை தின்னும் கிளிகளை வேடிக்கை பார்த்துட்டு இருந்த நேரம் போக மீதி நேரத்தில் வங்காள புத்தக பாடத்தை படிக்க எனக்கு அவள் உதவி செஞ்சுக்கிட்டு இருந்தா. உமா தன்னோட காலில் ஒரு கட்டி இருக்கிறத சொல்லி ஒரு களிம்பு ஜாடியை கொண்டு வந்தா. நான் என்னோட முன்கையில் கொஞ்சம் களிம்பை தடவிக்கிட்டேன். நல்லா இருக்கிற கையில் எதுக்கு மருந்தை பூசுகிற? சரி அக்கா, நாளைக்கு எனக்கும் கட்டி வரும் அப்படின்னு எனக்கு தோன்றுறது. கட்டி வரப்போகிற இடத்துல தடவி உன்னோட களிம்பை நான் பரிசோதிக்கிறேன். போடா பொய்யனே. அக்கா, நாளைக்கு காலையில் என்ன நடக்க போகுதுன்னு தெரியறதுக்கு முன்னாடி என்னை பொய்யன்னு சொல்லாத அப்படின்னு எனக்குள்ள ஆத்திரம் ரொம்ப அதிகமாயிடுச்சு. உமா நம்பாமல் 3 தடவைகள் திரும்ப திரும்ப என்னை ஏளனம் செஞ்சாங்க. நான் அவளுக்கு மெதுவாக பதில் சொல்கிற வகையில் ஒரு அசையாத தீர்மானம் என்னோட குரலில் ஒலிச்சுது. என்னோட இச்சா சக்தினால் நான் சொல்கிறேன், நாளைக்கு என்னோட கையில் இதே இடத்துல ஒரு பெரிய கட்டி வரும். உன்னோட கட்டியும் இப்போ இருக்கிறது போல் 2 மடங்காக வீங்கிடும். மறுநாள் காலை நான் எழுந்தப்போ நான் குறித்த இடத்துல ஒரு பெரிய கட்டி இருந்துச்சு.
உமாவோட கட்டி இருமடங்காகி இருந்துச்சு. ஒரு கூச்சலோட என்னோட அக்கா அம்மா கிட்ட ஓடுனா, முகுந்தன் ஒரு சூன்யவாதி ஆயிட்டாம்மா, சொற்களின் சக்தியை என்றும் தீங்கிழைக்க உபயோகிக்கலாகாது அப்படின்னு அன்னை என்னுடைய மனதில் பதியும்படி அன்னைக்கு அறிவுரை சொன்னாங்க. நான் அந்த புத்திமதியை என்றைக்குமே நினைவில் வச்சு அதன்படியே நடந்துக்கிட்டும் இருக்கிறேன். என்னோட கட்டிக்கு அறுவை சிகிச்சையும் செய்யப்பட்டது. மருத்துவரோட அறுவை சிகிச்சைனால் ஏற்பட்ட அந்த தளிம்பு இன்னமும் எனக்குள்ளே இருக்குது. உமா கிட்ட பேசின அந்த எளிய சொற்றொடர்கள் தீங்கற்றதாக தோன்றினாலும் ஆழ்ந்த மன ஒருமையோட உச்சரிக்கப்பட்டது. அதனால தான் அது வெடிகுண்டுகளை போல வெடித்து பாதகத்தை விளைவித்தாலும் பலனை உறுதியாக கொடுக்க வல்ல உள்ளார்ந்த திறனை பெற்றிருந்துச்சு. சொற்களிலிருந்து வெடித்து கிளம்பும் அதிர்வலைகளோட ஆற்றலை நல்ல முறையில் பயன்படுத்தினா ஒருவரோட வாழ்க்கையில் துன்பத்திலிருந்து விடுவிக்க முடியும் அப்படின்னும், தழும்போ கண்டனமோ ஏற்படுத்தாமல் இதனை செயல்படுத்த முடியும் அப்படிங்கிறத பின் நாட்களில் நான் புரிஞ்சுக்கிட்டேன். என்னோட குடும்பம் பஞ்சாபில் இருக்கிற லாகூருக்கு மாற்றலாச்சு. அங்கே எனக்கு காளியோட வடிவத்தில் தெய்வத்தாயோட படம் ஒன்று கிடச்சிது. எங்கள் வீட்டு மாடி பால்கனியில் ஒரு எளிய பூஜை அறையை அது புனிதமாக்குச்சு. அந்த இடத்துல செய்யப்பட்ட என்னோட எந்த பிரார்த்தனையும் பூர்த்தியாகும் அப்படின்னு எனக்கு அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை ஏற்பட்டுச்சு. ஒரு நாள் உமாவோட அங்கே நின்று பேசிக்கிட்டு இருக்கும்போது எங்கள் வீட்டை அடுத்த ஒரு சிறிய சந்துக்கு அப்பால் இருந்த 2 கட்டடங்களுக்கு கூரையில் 2 சிறுவர்கள் பட்டம் பறக்க விடுறத நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஏன் இவ்வளோ மௌனமாக இருக்கிற? உமா விளையாட்டை என்னை பிடிச்சி தள்ளுனா, தெய்வத்தாய் நான் கேட்ட எல்லாத்தையும் கொடுக்கறது எவ்வளோ அற்புதமானது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்படின்னா அந்த 2 பட்டங்களையும் அவள் உனக்கு தருவாள் அப்படின்னு நினைக்கிறேன். உமா கேலியாக சிரிச்சா. ஏன் தரமாட்டா? நான் அவைகளை அடைய அமைதியாக பிரார்த்தனை செஞ்சேன். இந்தியாவில் பட்டங்களோட பந்தயங்கள் நடக்கும்போது அவைகளோட நூல்களில் மாஞ்சா பூசப்பட்டிருக்கும். ஒவ்வொரு ஆட்டக்காரனும் அவனோட எதிரியோட நூலை அறுக்கிறதுக்கு முயற்சி செய்வான். அறுபட்ட பட்டம் கூரைகளுக்கு மேலாக அப்படியே பறந்து ஓடும். அதை பிடிக்கிறதுல தான் பெரும் வேடிக்கையே இருக்குது. நானும் உமாவும் கூரையோட கீழ்மாடி முகப்பில் நின்றுட்டு இருந்ததுனால எங்களோட கையில் அருந்த பட்டம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. பட்டத்தோட அருந்து போன நூல் இயல்பாக கூரையின் மேலே தான் தொங்கும். சந்தின் அப்பால் இருந்த ஆட்டக்காரர்கள் அந்த போட்டியை தொடங்கினாங்க. ஒரு நூல் அருந்துச்சு. உடனே அந்த பட்டம் நான் இருந்த திசை நோக்கி மிதந்து வந்துச்சு. திடீர்னு காற்றோட வேகம் குறைஞ்சதுனால அந்த பட்டம் அசையாமல் ஒரு நொடி அப்படியே நின்றுச்சு. அந்த சமயத்தில் அந்த நூல் எதிர் வீட்டு மேலேருந்து ஒரு கள்ளி செடியில் சிக்கிடுச்சு. ஒரு நீளமான சுருக்கு நான் பிடித்து இழுக்க வசதியாக உருவானுச்சு. நான் பரிசை உமா கிட்ட நீட்டினேன். அது தற்செயலாக நடந்தது. உன் பிரார்த்தனைக்கு அது பதில் இல்லை. இன்னொரு பட்டமும் உன் கையில் கிடைச்சா தான் நான் நம்புவேன். என்னுடைய அக்காவோட சொற்களில் காணப்பட்ட வியப்பை காட்டிலும் அவள் கருமையான கண்ணில் அதிக வியப்பு காணப்பட்டுச்சு. நான் என்னோடய பிரார்த்தனையை தீவிரமாக தொடர்ந்தேன். வேகமாக இழுத்ததுனால அந்த இன்னொரு ஆட்டக்காரனும் தன்னுடைய பட்டத்தை திடீர்னு இழந்தான். அது காற்றில் ஆடி அசைஞ்சவாறு என்ன நோக்கி வந்துச்சு. எனக்கு உதவியாளனான அந்த கள்ளி செடி நான் அந்த பட்டத்தை பிடிக்கிறதுக்கு ஏற்ப ஒரு சுருக்க மறுபடியும் உண்டாக்குச்சு. என்னோட 2வது வெற்றி பரிசையும் நான் உமா கிட்ட கொடுத்தேன். உண்மையாகவே தெய்வத்தாய் உனக்கு செவி சாய்க்கிறா. இதெல்லாம் எனக்கு புரியாத மர்மம். அக்கா திடீரென மிரண்ட மான்குட்டியை போல ஓடிட்டா.